ஏஆர் முருகதாஸுக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி வேண்டும்ன்ற அதாவது வந்து தோல்வியோடைய விளிம்பில் நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் வந்து அப்படி விழுந்தா தோல்வியோடைய பாதாளம் இப்படி வந்தால் வெற்றியோடைய ஒரு உச்சம் அப்படின்னு சொல்லலாம். கட்டாயம் ஒரு வெற்றி தேவை அப்படின்றவர். அதே சமயத்தில் சிவகார்த்திகேயன் போன படத்துடைய வெற்றியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ரெண்டுமே போராட்டமான ஒரு விஷயங்க வந்து ஒரு வரிசையாக கடன்னு 8 படங்களை கொடுத்துட்டு வந்த ஒரு டைரக்டர் அடுத்தடுத்து ஒரு தோல்வி படங்களை அதுவும் பெரிய ஹீரோக்களை வச்சு கொடுக்கும் பொழுது அந்த டைரக்டர் அப்படியே தூக்கி அப்படி ஓரமாக வச்சுருவாங்க. அது அந்த பக்கம் யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. முருகதாசன் சொல்கிறேன், அவ்வளோ வெற்றிகளை கொடுத்த ஒரு நபர் அதுக்கப்புறம் பார்த்தா குரங்க வச்சு ஒரு படம் படம் பண்ணிக்கிட்டு இருக்காருனாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. எல்ராம் சரோட கமலஹாசன் ஆஃபீஸுக்கு மேலே தான் அவருடைய ஆஃபீஸ் ஒன்று இருந்தது. அந்த பக்கம் யாரும் கூட போவே இல்லையா வந்து நீங்கள் வெற்றி இருக்கும்பொழுது தான் ஜேன்னு உங்களை வந்து சினிமாவில் வந்து கூட்டம் வந்து நிற்கும். நீங்கள் ஒரு 2 தோல்வியை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தெருவில் நடந்து போனால் கூட சரிங்க இப்படி திரும்பிக்கிட்டு தான் போயிடுவாங்க. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இந்த மதராசி படம் சிவகார்த்திகேயனை தாண்டி முருகதாஸுக்கு எவ்வளோ முக்கியமான படம் அப்படின்னு வந்து இண்டஸ்ட்ரியே பேசிகிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் சொல்லவே தேவை. அமரன் ஒரு பிளாக் பஸ்டர் படம் கொடுத்துட்டு அமரன் மேலே 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த இட்டு ராஜ்கமல் ஃபிலிம்ஸே திணற வச்ச ஒரு இட்டு வந்து கமலஹாசனும் பெரும் மகிழ்ச்சியில் எப்படி வந்து விக்ரமில் ஒரு கணிசமான ஒரு தொகையை லாபமாக சம்பாரிச்சாரோ அதே மாதிரி அமரனில் ஒரு கணிசமான தொகை சம்பாரிச்சார் அவர் வந்து அது ஓப்பனாகவே ஒத்துக்கிட்டாரு. இப்போ என்னென்னா மதராசி படம் 2025 ஜனவரியில் தொடங்கி ஆகஸ்ட் வந்துட்டோம், செப்டம்பர் வரப்போகிறோம். இத்தனை மாதத்தில் உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு ஆக்சிஜன் கொடுத்த ஒரே படம் கூலி தாங்க வந்து. கூலி மேலே 1000 விமர்சனம் சொன்னால் கூட சரி, கூலிக்கு அப்புறம் எந்த பெரிய படமும் கிடையாது. பெரிய படம் மீன் வந்து ஒரு விஜயோ அஜித்தோ ரஜினியோ படங்கள் எதுவுமே கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் செப்டம்பர் 5 இந்த மதராசியை தான் முக்கியமாக அப்படியே உற்று நோக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முருகதாஸ் கொடுக்குற இன்டர்வியூலாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பார்ப்போம். ஒரு முக்கியமான விஷயம், முருகதாஸ் வந்து ஒரு சோட போகாத டைரக்டருங்க. ஒரு தடவை ரவிகே சந்திரன் அவர்கிட்ட ஒரு தடவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பிரபல ஒளிப்பதிவாளர் கஜினி படத்துக்கு அவர் தான் வந்து ஒளிப்பதிவு. என்னென்னா ஒரு 2வது நாள் ஷூட்டிங்கும் முதல் நாள் ஷூட்டிங்கும் கஜினி படம் பாம்பேயில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பொதுவாக அந்த அமீர் கான், ஷாருக் கான், சல்மான் கான் இவங்க நடிக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ செக்யூரிட்டி கெடுபடியாக இருக்கும். யாரும் அனாவசியமாக அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வந்துட முடியாது. இவர் என்ன பண்ணியிருக்காரு, முருகதாஸ் அவர் தங்கியிருந்த ஹோட்டலை தாண்டி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டார். இப்போல்லாம் அந்த கூகுள் மேப்லாம் இல்லாத காலகட்டம். தாண்டி போயிட்டு ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார். வந்தவருக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ளே நுழைஞ்சா உள்ளே விட மாட்டேன்றாங்களாம். அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லேயும் அவருக்கு தெரிஞ்ச அறவரை ஹிந்திலையும் சொல்கிறாரு, நீ டைரக்டரே கிடையாது, யாரை ஏமாத்துறன்னு சொல்லி அவர் அப்படி தூக்கி போட்டுக்கிறாங்க வந்து. ஏன்னா அங்கே நீங்கள் பாம்பேயில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஜெய்ஜாண்டிக்காக பிரம்மாண்டமாக இருப்பாங்க ஆட்கள்லாம். அப்படி இருக்கணும். அப்புறமா ரவிகே சந்திரன் இந்த கிரேன் மேலே உட்காந்துருந்தவர் பார்த்துருக்காரு. பார்த்து பதறி போய் யோ இந்தியில் அங்கேருந்து மைக்கில் கத்திருக்காரு. அவர் தாங்க டைரக்டர் உள்ளே அனுப்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு.